என் அன்பு பிள்ளையே, இன்று இரவு இந்த கருப்பனை கண்டால் என் வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. பெருமகிழ்ச்சி எங்கிருந்து வரப்போகின்றது என்று என் பிள்ளையே நீ யோசிப்பதற்கு முன்பாக இந்த கருப்பன் உனக்கு அதனை சொல்லியும் விடுகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிவடைந்து நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷத்தை நீ காண வேண்டிய நாளாக மாறப்போகிறது. வாழ்க்கையில் எப்பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், நாம் நினைத்தது போல எப்பொழுது நம் வாழ்க்கை மாறும் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த பிள்ளைக்கு உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் விதமாக நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. என் தங்கமே, எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் இருந்து என் பிள்ளை பிரச்சனைகளிலேயே தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? இப்பொழுதாவது இதிலிருந்து ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்காதா என்று எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, உனக்கான விடிவு காலம் நாளைய விடியலில் வரப்போகின்றது என்றால் நிச்சயமாக என் குழந்தையே அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சந்தோஷங்கள் தொடர்ந்து வரவில்லை என்றாலும் ஒரு முக்கியமான நல்ல செய்தி நாளைய விடியலில் உனக்கு இந்த கருப்பன் தரப்போகின்றேன். அது என்ன செய்தி என்று இப்பொழுதே நான் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை வேண்டும் என்று நீ தேடி அலைந்து கொண்டு நிற்கின்றாய். பல காலமாக அதற்காக போராடிய பிறகு இப்பொழுது உன் மனதில் என்ன தோன்றுகிறது தெரியுமா? அப்பனே கருப்பா, ஒன்று அதை எனக்கு தருவதாக வழிவகைகளை காண்பித்து கொடு, இல்லை என்றால் அது உனக்கு கிடைக்காது, நீ அதற்காகவெல்லாம் ஆசைப்படாதே என்று அடித்து சொல்லிவிடு. அப்படி நீ சொல்லிவிட்டால் இந்த விஷயத்திலிருந்து நான் பின்வாங்கி விடுவேன். தேவையில்லாமல் இதிலேயே இருந்து என் மனதை போட்டு நான் குழப்பிக் கொண்டிருக்க மாட்டேன் என்று என் பிள்ளையே நீ இந்த கருப்பனிடம் சொல்லி புலம்பினாய் அல்லவா? உன்னுடைய புலம்பலுக்கு நாளைய விடியலில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. அது உனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா? இந்த வாழ்க்கையில் அது உனக்கு கிடைத்தால் என்ன நடக்கும்? அது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை எல்லாம் இந்த காலம் உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றது. அப்படி நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயம் மட்டும் உனக்கு ஒரு தெளிவை கொடுத்து விட்டது என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை நமக்கு எதை நோக்கி அழைத்து செல்கின்றது என்கின்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை இன்னமும் அதிகரித்துவிடும். இத்தனை காலமும் எந்த விஷயத்தை நீ எதிர்நோக்கி நின்றாயோ அந்த விஷயத்தில் உன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இன்னமும் சுறுசுறுப்பாக ஆரம்பித்துவிடும். வேண்டாம் என்று விட்டு விலகிவிடுவதும், எனக்கு வேண்டும் என்று நீ நினைத்தால் அதில் உன்னுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதுமாக நாளைய விடியலில் உனக்கான நல்ல முடிவு ஒன்று இந்த கருப்பன் மூலமாக கிடைத்துவிடப் போகின்றது. எந்த முடிவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளையே நீ தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்துக்கொண்டு அப்பனின் வாக்கினை முழுமையாக கேள். உன்னுடைய நன்மைக்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து உன்னிடத்திலே இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். இதையெல்லாம் கேட்டு முடித்த பின் அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள். கஷ்டங்கள் வந்தவுடன் வேதனைப்பட்டு துவண்டு விடாமல், வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக வந்தவுடன் கண்ணீர் வடிக்காமல், எல்லாவற்றிற்கு பின்னாலும் நமக்கான நன்மை ஒன்று உண்டு, நம்மை நிச்சயமாக இந்த தீமைகள் எல்லாம், இந்த கஷ்டங்கள் எல்லாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் விட்டு விலகப் போகிறது, இனி நமக்கான நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா சந்தோஷத்தையும் ஒரு சேர நீ பெற்று விடுவாய். பெருமகிழ்ச்சி என்றால் என்ன தெரியுமா?
மகிழ்ச்சியை விட ஒருபடி அதிகமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம்தான். மகிழ்ச்சிக்கே வழி இல்லாத போது பெருமகிழ்ச்சி மட்டும் எங்கிருந்து கிடைத்துவிடும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை மன நிறைவும் முழுமையாக கிடைக்க வேண்டும். அதற்காக இந்த கருப்பன் உன்னோடு இருக்க வேண்டும். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான அத்தனையையும் பெற்று கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். என் தங்கமே, எதை நோக்கி என் வில்லை இந்த வாழ்க்கை பயணம் நமக்கு இருக்கின்றது என்று நினைத்தாயோ, அதை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் என்றும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை என் பிள்ளையே நீ மறந்து விடாதே. என் தங்கமே, கஷ்டங்களும் சோதனைகளும் மாறி மாறி வந்து விட்ட பொழுதிலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்பிய உனக்கு இந்த கருப்பன் கொடுக்கப் போகின்ற ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடத்தான் போகின்றது. எந்த விஷயமும் என் பிள்ளைக்கு மனதில் ஆறுதலை கொடுக்கவில்லை என்று எண்ணி வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு, இன்னமும் நிறைய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல மாற்றங்களையும் நல்ல விருப்பங்களையும் கண்டு என் பிள்ளையே பலவிதமான சூழ்நிலைகளை உணர்ந்து இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழப் போகிறாய். யார் யாருக்கெல்லாம் உதவிகளை செய்த என் பிள்ளைக்கு தனக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்று தனித்து நிற்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு எப்படி இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்ததோ என்று எண்ணி நீ வேதனைப்பட்டாய். ஆனால் அந்த வேதனையின் முடிவு என்ன தெரியுமா? என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுதுதான் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீயவைகள் எல்லாம் இந்த மனிதர்கள் மனதில் இன்னும் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றதோ என்பதை நீ தெரிந்து கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. அதனை நீ முதலில் புரிந்து கொள். உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும். இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பானது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தையும் நன்மைகளையும் தான் கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து வெற்றி வாக்கினை உனக்கு தரும் பொழுது எல்லாம் என் பிள்ளையின் மனதில் என்ன ஓடுகின்றது? கருப்பா, நீ சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றாய், ஆனால் எதுவும் நடந்த மாதிரி இல்லை என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உனக்கு எல்லாமே நல்ல நேரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மிக பெரிய பாடத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறது. அதனால் இனிமேலாவது அடையாளம் காட்டியதற்கு இந்த கருப்பனுக்கு முதலில் நீ நன்றியை சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, எல்லோரையும் நல்ல மனிதர்கள் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உனக்கு தோல்வியை கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு கஷ்டங்களை கொடுத்தது யார் என்று தெரியாமல் நீ விதிங்கி நின்று கொண்டிருந்தாய். இனிமேல் இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இல்லாதபடி முழுமையான மனநிறைவு உனக்கு கிடைக்கும்படி இந்த கருப்பன் உன்னை வழிநடத்தி செல்வேன். இந்த அப்பன் மீது கொண்ட உன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் எந்த ஒரு பாதகமும் ஏற்படாமல் உன்னை நல்ல நிலைக்கு நான் அழைத்து செல்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும். இந்த மனிதர்களை எல்லாம் கடந்து நீ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். எல்லா மாற்றங்களும் உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்க வேண்டும். இந்த கருப்பனின் அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு புரிய வைப்பதையும் தெரிந்து கொண்டால், எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை வேதனைகள் வந்ததும் கருப்பன் இந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் அத்தனையிலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டு வந்தான் என்பதும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு தருவது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்குத்தான். இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுப்பது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான். நாளைய விடியலை எதிர்நோக்கு. உனக்கு நடக்கவிருப்பது என்னவென்று நான் உறுதியாக
உன் முன்னால் காண்பித்து கொடுத்து விடுகின்றேன். எந்த நேரத்திலும் இனி நல்லதை மட்டுமே நீ கண்கூடாக காணப் போகின்றாய். யாரால் உனக்கு பிரச்சனைகள் வந்ததோ அவர்களுக்கு உன்னுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படும். அப்பொழுது உன் காலில் வந்து விழுகின்ற நிலை கூட அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் பெறுவதற்கு இப்பொழுதே உன்னுடைய மனதை நீ தயார்படுத்திக் கொள். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு சோதனைகளையும் கொடுக்க முடியாது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள். யார் நினைத்தும் இனி உன்னை வேதனைப்படுத்த முடியாது என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இந்த கருப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. நீ உணர்ந்தால் போதும். என் பிள்ளையே, நான் நல்லபடியாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று விடுவேன். உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் மீட்டு கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.